வணக்கம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 24ஆம் தேதி கார்த்திகை தீபம் சீரியலில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, ரேவதியை வந்து மாயா சுட்டுறாங்க. அவங்க ஆஸ்பத்திரியில் சீரியஸாக அன்கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஒரே ஒரு டாக்டர் வந்து வந்தால் தான் அவங்க வந்து ரொம்ப அதில் ஸ்பெஷலிஸ்ட்டு. அதனால் வந்து ஹார்ட்டுக்கு பக்கத்தில் வந்து அந்த குண்டு இருக்கிறதுனால அதை எடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டாக்டர் வெளிநாடு போகிறாங்கன்னு சொன்னோடனே, கார்த்தி நான் போய் கூட்டிகிட்டு வரேன்ட்டு போய் கூப்பிட்றாரு. அவர் சாரிப்பா நான் வர முடியாது, நான் முக்கியமான செமினாருக்காக வெளிநாடு போகிறேன், பிரச்சனையாக இருக்கிறாங்க சார், அதுக்குண்டான எல்லா செலவையும் நான் ஏற்றுக்கிறேங்கிறாங்க, பணத்துக்காக கிடையாதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதையும் சொல்லி ஒரு வழியாக கார்த்தி டாக்டர்கிட்ட பேசி சம்மதிக்க வச்சிட்றாரு. சரின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துடுறாரு. வந்தோடனே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஒரு மாதிரி உள்ளே போய் டாக்டர் எல்லாம் பார்த்துட்ருக்கிறாரு. எல்லாமே ரேவதியை செக் பண்ணிவிட்டு வெளியில் வராரு. டாக்டர் என்னாச்சு டாக்டர், எங்கள் ரேவதி எப்படி இருக்கிறா, ஆப்ரேஷன் பண்ணால் பொழைச்சிக்குவாளா அப்படி இப்படின்னு எல்லாருமே ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கேள்வி கேட்குறாங்க. அப்போ இருந்துக்கிட்டு எல்லாமே பொழைச்சிக்குவாமா, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் ஹார்ட் மேலே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் இருக்குது, ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு குரூப் ரத்தம் இருக்குதுல்ல, அந்த ரத்தம் வந்து அவங்களுக்கு இருக்குது, அது வந்து லட்சத்தில் ஒருத்தங்களுக்கு தான் இருக்கும், அந்த ரத்தம் வேணும் எனக்கு, அதுக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக என்னால் பண்ண முடியுங்கிறாங்க. சரி நீங்கள் அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணுங்கள், நான் 4 மணி நேரத்தில் வந்தாகணும், அப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சரி கண்டிப்பாக நாங்கள் ரெடி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆளாளுக்கு அங்கங்கேன்னு ரத்தத்தை கேட்டுட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கடையில் பாட்டி பார்த்திங்கன்னா ஒரு அம்மாவில் வந்து முருகனோட பக்தியை கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு வராங்க. வந்துட்டு இவங்க வந்து நம்ம ரேவதியை பார்த்து திண்ணீர் வச்சு விட்றதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன், இவங்க அருள்வாக்கு சொன்னாங்க, அதனால் இவங்க வந்து நேரடியாகவே இவங்க வந்து பார்த்து ஆசீர்வாதம் பண்ணனா நம்ம ரேவதிக்கு பொழைச்சிக்குவான்னு கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க. சரிம்மா போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் சந்திரகலா விட மாட்டேங்கிறாங்க. கண்டவங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்குள்ளே கொண்டாந்து விட்டுட்டுருக்கிறது நல்லாவா இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க. நீ கொஞ்சம் பேசாமல் இரு சந்திரகலா, சாமி விஷயத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு திட்டுறாங்க. உடனே அவங்களும் போய் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோடனே கந்தசஷ்டி கவசம் பாடுது. எல்லா பிணியும் என்றனை கண்டால் நில்லாது ஓட நீ என கருள்வாய் அப்படிங்கிற அந்த வரிகள் வந்து அப்படியே ஓடுது. அப்போ வந்து அந்த பாட்டி வந்து திண்ணீரும் வச்சு விட்றாங்க. வச்சு விட்டுட்டு இருக்கிறப்பவே இங்கே வந்து ஒவ்வொருத்தராக பிளட்டுக்கு இது பண்ணும்போது ரோகிணியோட ஃப்ரெண்டு மாறின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க பிளட்டு வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறாடி, அவளுக்கு நீ சொன்ன பிளட் குரூப்பு தான் இருக்குது, அவளை வேணால் நான் வந்து இது பண்ண சொல்கிறேன், அவள் பிளட்டு அவள் கொடுப்பாளாங்கிறாங்க. அவள் ஃபோன் பண்ண எடுக்கலை அப்படிங்கிறாங்க. சரி அந்த நம்பரை கொடு நானே பேசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த நம்பரையும் வாங்கிக்கிறாங்க சந்தோஷமாக. உடனே அவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக க்யூட்டாக சாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க ரோஹிணி, அவங்க இது பண்ணலை. அதுக்கப்புறம் கார்த்தி அந்த நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அவங்க வந்து ஃபோனை எடுத்துடுறாங்க. அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னோடய மனைவி ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கிறாங்க, உங்கள் அவங்க வந்து ஃப்ரெண்டு தான், பெரியவங்க வந்து ரோஹிணி அதாவது ரேவதியோட அக்காவோட ஃப்ரெண்டு தான் வந்து உங்கள்கிட்ட சொன்னாங்கன்னொடனே, ஓ அப்படியா, சரிங்க நான் கண்டிப்பாக உங்கள் மனைவிக்கு பிளட்டு கொடுக்குறேன், நான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா அந்த அம்மாவும் உள்ளே சாமி கும்பிட்டு வெளியில் வர்றாங்க. கரெக்டாக கார்த்தி வெளியில் அங்கேருந்து வேக வேகமாக ஒடியாந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அவங்க பிளட்டு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம், சரி நாங்கள் சீக்கிரமாக போய் அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் இவங்களும் பார்த்திங்கன்னா இடையில பார்த்திங்கன்னா ரேவதியை வந்து காமிச்சிட்ருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி என்ன சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள காமிக்கிறாங்க. இங்கே வந்து கார்த்தியும் பெரிய மாப்பிள்ளையை வந்து சாமுண்டீஸ்வரி வந்து நீங்களும் போங்க மாப்பிள்ளை, போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாரிங்கிறவங்க ரொம்ப தெய்வ பக்தி உண்டானவங்க, நல்ல சாமிலாம். அப்போ அந்த இடத்துல ஒரு சாங் போகுது, ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி அப்படின்னு அந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்குது. அவங்க பூஜையெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பண்ணி முடிச்சுட்டு வெளியில் அவங்களும் வர்றாங்க. இவங்க கார்த்தி இங்கேருந்து அவங்கள கூட்டிகிட்டு வரத்துக்காக போகிறாங்க. அதோடு பார்த்திங்க அப்படின்னா எபிசோடை முடிக்கிறாங்க. அதாவது எப்படின்னா அடுத்து வந்து அவங்க அந்த பொண்ணு வந்து பிளட்டு கொடுத்து ரேவதி வந்து பொழைச்சிக்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த மாயா வந்து காளியம்மா வீட்டில் ஒளிஞ்சிருக்கிறாங்க, அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா என்னங்கிறதையும் நம்ம வரும் கதைக்களத்தில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.